ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், இது நான் போகலை இன்றைக்கி கேன்டீனுக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த கேன்டீன் சாதனை பார்க்குறீங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வந்த சாதனத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். திரும்பவும் நீங்கள் செக் பண்ண முடியும்னா பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள். திரும்ப இன்னும் ஒரு நாள் நான் கேன்டீன் போனேன்னு சொன்னால், ஃபுல் கேன்டீன் நான் என்னால் வீடியோ எடுத்து போட முடியும்னா நான் எடுத்து போடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்னென்ன கிடைக்குது, அதாவது ஒவ்வொரு கேன்டீன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில கேன்டீனுக்குள்ளாடி ஒரு சில பொருட்கள் கிடைக்கும், ஒரு சில பொருட்கள் இருக்காது. அதே பொருள் வேறு கேன்டீனில் இருக்கும். அந்த மாதிரி இது ஒவ்வொரு பொருளாக எடுத்து காமிக்கிறா. இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 109 ரூபா போட்டிருக்கு. இது கேன்டீன் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 105 என்னோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சன்னா கடலை வந்து அவ்வளோ 103 ரூபா, ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியலை. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடலை மிட்டாய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் உள்ள விலை பார்த்தீங்கன்னா 64 ரூபா. ஆனால் அதில் வந்து 93 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. 90 ரூபா மேலே தான் இருந்துச்சு. அதை என் பொண்ணு ஒழுங்காக காமிக்கலை. 90 ரூபா போட்டிருந்தாங்க. ஒழுங்காக தெரியலை. நான் பின்னாடி வேணால் நான் அதை ஜாயின் பண்ணி விட்றேன் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாமா எர்த் ஆனியன், இது வந்து ஷாம்பு வந்து 210 ரூபா போட்டிருக்கு. மாமா எர்த் ஆனியன் ஷாம்பு வந்து 210 ரூபா. ரெண்டு ஷாம்பு வாங்கியிருந்தோம். ரெண்டான இதில் ஒன்றே 200 ரூபாய்க்கு மேலே அதனுடைய மார்ஜின் ரேட் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா ஸ்டிக்குன்னு சொன்னால் அது படம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். கூடுதலாக எங்களுக்கு நாங்கள் வெளியில் வாங்கினது கிடையாது, கேன்டீனில் தான் வாங்கியிருக்கோம். 80 ரூபா போட்டிருக்கு. பிகாஜி சோயா ஸ்டிக்ஸ்னு எழுதிருக்கு பாருங்கள், அதுக்கு மேலே 45 போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் விலை. ஆனால் இதில் கவரில் மார்ஜின் ரேட் 80 ரூபா போட்டிருந்து. அதுக்கப்புறம் வாட்டிகா ஷாம்பு பார்த்திங்கன்னா 115 ரூபா போட்டிருக்கு. அதனுடைய உள்ளாடி இருக்க ரேட் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் 45 தான் போட்டிருக்கு. அடுத்து வெஜ் மயோனிஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய நாங்கள் வாங்க மாட்டோம், எப்போமாவது 1-2 அந்த மாதிரி தான் வாங்குறது. அது 45 தான் போட்டிருக்கு. ஆனால் அதனுடைய உள்ளாடி உள்ள ரேட் பார்த்திங்கன்னு சொன்னால் 31 தான் போட்டிருக்காங்க. 31 தான் இருக்குது. அதுக்கு கீழே ஸ்னிக்கர்ஸ், அது வந்து 88 ரூபா. ஸ்னிக்கர்ஸ்ன்னு சொல்லி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த சாக்லேட்டு, அதனுடைய மார்ஜின் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்குது, 160 ரூபா போட்டிருக்கு. 160 ரூபா, 120 கிராம் 160 ரூபா. இது 88 ரூபா தான் இதில் போட்டிருக்கு. ஓரியோ ஒரு பிஸ்கட் வந்து 22 ரூபா. ஆனால் இதனுடைய மார்ஜின் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்காகவே காமிக்க மாட்டேங்கிறா. 1 2 3 4 5 பொண்ணு கையில் வச்சுருக்கதோட சேர்த்து 5 ஒன்றும் வாங்கியிருக்கோம். ஒன்னோட ரேட்டு 35. ஆனால் ஒன்னோட ரேட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 22, இதில் 28. நம்கின் வந்து நிம்போ நம்கின் 28 போட்டிருக்காங்க. இது அப்படியே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிக்கு பாதி விலை மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 50 ரூபா. நம்கின் வந்து இதில் 28 ரூபா போட்டிருக்கு. ஆனால் அதில் 50 ரூபா போட்டிருக்கு. மொத்தமாக 398 ரூபா தான் வந்திருக்கு. இதே நான் வெளியில் போய் வாங்கியிருப்பேன்னு சொன்னால் எனக்கு அப்படியே அது அதிகமாக இருக்குது. இது இன்னொரு பில்லு 739, 739 வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அதுக்கு இன்னொரு பில்லும் இருக்குது. 2 இடத்துலையே வாங்கினது 398. இந்த 2 நாங்கள் சேர்த்து வெளியில் போய் வாங்கியிருப்போம்னு சொன்னால் இவ்வளோ பொருளும் எங்களுக்கு அவ்வளவு காசு நம்ம பாதிக்கு பாதி இந்த மாதிரி நாங்கள் கொடுக்க மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோன்னு சொன்னால், வெளியில் போய் வாங்குகிறோன்னு சொன்னால் அது அப்படியே 1400 1500 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வரும். இந்த கேன்டீன் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் மழை பெய்யுது. இந்த மழையில் தான் எங்களுக்கு வெல்ஃபேர் வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் வெல்ஃபேர் போன வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய லிங்க் வேணால் நான் கீழே லிங்க் பண்ணி கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. இதுக்கு முந்தின வீடியோ தான் அந்த வெல்ஃபேர் வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். அந்த வெல்ஃபேருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. அதை நான் ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு 2வது நான் இதை போட்டுட்ருக்கேன். அதான் இருக்குது பாருங்கள், சிகப்பு கலர் பைக். இதான் எங்கள் பைக்கு. உள்ளாடி குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வெளியில் வாடகைக்கு இருக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மொத்தமே 18 மாதம் தான் அந்த குவார்ட்டர்ஸில் நாங்கள் இருக்க முடியும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு குவார்ட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது.
அதனால் நாங்கள் காலி பண்ணி கொடுத்துறணும். ஒரு 18 மந்த்தில் நாங்கள் வந்து காலி பண்ணி தரது மாதிரி இருக்கும். அது ஒரு 17ஆவது மாதத்துலேயே சொல்லிடுவாங்க, உனக்கு குவார்ட்ரு காலி பண்ணணும், நீ வெளியில் வாடகைக்கு பாரு. அதுவும் அவங்க சொல்லக்கூடிய ஏரியாவில் தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் இருக்க முடியாது. இதெல்லாம் பக்கத்து குவார்ட்டர்ஸு. பக்கத்தில் உள்ளது பெயிண்டெல்லாம் சரியில்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. உள்ளே எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனால் எங்களுக்கு உள்ளாடி நல்லா இருக்குது. வெளியிலையும் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து தந்திருக்காங்க. இந்த மரமெல்லாம் நிற்க தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு நாள் குரங்கு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு மர வழியாக. பால்கனி கதவை திறந்து போட்டிருந்தாங்க பிள்ளைங்க. அது வழியாக என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் குரங்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டு. அது ஒன்று தான் பயம். குரங்கு, சில பாம்பு, இந்த மாதிரி பட்டதெல்லாம் மரம் ஏறக்கூடியது. இந்த வழியாக வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அந்த ஒன்று தான் பயம். மற்ற மாதிரி வெயில் நேரத்தில் இது எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு விளையாட, நாங்கள் அந்த பால்கனியில் உட்காந்துருக்க, குளிர்ந்த காற்று அடிக்கும், அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெல்லியில் ஒரே வெயிலுன்னு சொல்லி கடைசியில் பயங்கர மழையாக இருக்குது. ஸ்கூலுக்கு கூட ஒரு நாள் என் பிள்ளையால் போக முடியல. வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை தண்ணி தேங்கி நின்றுச்சு. இன்றைக்கி அவ்வளோ மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ வெயிலில். இப்போ எல்லாம் கொஞ்ச நாளாகவே ஒரு 2 வாரமாகவே இங்கே மழையும் மழை கருத்து அந்த கூராப்புமாகவே இருக்குது. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இந்த வீடியோ எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக நாங்கள் குளித்து பரப்பிட்டு பிள்ளைங்களும் நானும். பிள்ளைங்களை வீட்டில் ஒத்தையில் விட்டுட்டு போக முடியாது, அவங்க அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. நானும் என் பிள்ளைங்களும் என்ன பண்ணோன்னா, அவள் வச்சுருக்க அந்த மயோனிஸை ப்ரெட்டில் போட்டு அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் கிளம்பி கடான்னு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் துணி கூட காயப்பட முடியல. வெளியில் கீழே போட்டிருந்தோன்னா, கீழே கயிறு கட்டியிருக்கேன் பாருங்கள், கீழே எதுலேயுமே போட முடியாது. அப்படியே அந்த மேலே இருக்கிறதுல போட்டாலும் ஒரு சில நேரம் அதுவும் நனைஞ்சிருது. ஒயிட் கலரில் கயிறு கட்டியிருக்கேன் பாருங்கள், 2 கயிறு இருக்குதா அந்த கம்பியில், அந்த 2லேயும் போடுவோம். கிளிப்பெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுக்குவேன். மழை நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே தான் கயிறு கட்டி அதில் காய போடுறது மாதிரி ஆயிடுது. எங்களுக்கு ஒரு வண்டி தருவாங்க, வெல்ஃபேர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வரும். நாங்கள் அந்த மழை நேரத்தில் பைக்கில் போகணும் வைக்கணும், அந்த மாதிரி எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அந்த வண்டியில் ஏறி இருந்தால் போதும், கரெக்டாக கொண்டு யூனிட்டில் கொண்டு சேர்த்துருவாங்க. அப்படியே கடன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த சின்ன காய்கறியை வச்சு மயோனிஸ் எல்லாம் தட்டி, இது பிளாக் பெப்பர் போட்டு, உப்பு போட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கேபேஜ், அந்த முட்டைக்கோஸு, அதுக்கப்புறம் இந்த மயோனிஸ் இதை கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கலான்னு நினைக்கேன். இதை ப்ரெட்டை அப்படியே அதுக்குள்ளாடி வச்சு அதுக்கப்புறம் தான் சூடு பண்ணேன் ப்ரெட்டை. எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு, வீடியோ தான் ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு இல்லை, நாங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓடணும். வேறு என்ன பண்ண, வாங்கிட்டு வந்துட்டாங்க, உடனே எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. அங்கேயும் புறப்படனே இங்கேயும் பண்ணணும். அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணது. அதுக்கப்புறம் என் பொண்ணு தான், நான் வீடியோ எடுக்கிறேம்மா நீ பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க தான் இதெல்லாம் மாற்றி எடுத்து போட்டு, நான் குளிக்க போயிட்டேன். அவங்களே மாற்றி எடுத்து போட்டுட்டு சாப்பிடவும் உட்காந்துட்டா. அடுத்து சாப்பிட்டுட்டு கடன்னு கிளம்பி வெல்ஃபேர் போயிட்டோம். அப்புறமாட்டி இது என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், எங்கள் ஊரில் குழந்த உண்டாயிருக்கிறவங்க, குழந்த இங்கே இருந்தே குழந்த பெற்றுட்டாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தான் வீட்டில் வந்து ஸ்வீட் கதவை தட்டி கொடுத்துட்டு போவாங்க. எண்ணி 4 இருக்குது மாதிரி, என்ன கண்டிப்பாக 4ஆவது இருக்கும். அதில் 4 ஸ்வீட்டு இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இது இங்கே உள்ள கல்ச்சரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.